ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தான் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இப்போ தான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க அதுக்கப்புறம் கிரேவி எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி நீங்கள் இது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், பூரி. ஓகேங்களா? ரொம்பவே டேஸ்டான சுவையான ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. வாங்க கிரேவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க காமிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு, சிக்கன் கிரேவி. இதை நீங்கள் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பாட்டுக்காக தான் செஞ்சுருக்கேன். இதை எவ்வளோ திக்காக எப்படி சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து வீட்டில் இருக்கிற எல்லா மசாலா ஐட்டமே போதுங்க. வேறு எதுவும் கடையில் சிக்கன் மசாலா இந்த மசாலா அந்த மசாலா வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அதை போட்டு இந்த சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிரேவி எப்படி செய்கிறது அப்படின்றத ஏற்கனவே வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், ஒரு ஷார்ட்டாக போட்டேன். அதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்தா அதே மாதிரி இந்த 2 வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் செய்யுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் கிரேவி தாங்க. சாப்பாடு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு ஆல்ரெடி வடித்தாச்சு. ஸோ சாப்பாடு வடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள். கையிலேயே பிடிச்சிட்டு வடிக்கணுன்ற அவசியம் இல்லை. குக்கரில் சாப்பாடு வைக்காதீங்க, வடித்து செய்யுங்க. அவ்வளோதாங்க, சாப்பாடு ரெடி. சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி. ஸோ எப்பயுமே சமைக்கும்போது முதல்ல சாப்பாடை வச்சுருங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு சப்போஸ் வெளியில் யாராவது போகிறாங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆகலைன்னா நம்ம எதுக்கு தயிர் இல்லை பழைய குழம்பு ஏதாவது இருந்தால் கூட வச்சு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதனால் எப்பயுமே வந்து சாப்பாடை முதல்ல வச்சு சாப்பாடை ரெடி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கிரேவியை ரெடி பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ எங்கள் வீட்டில் 2மே ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போது சாப்பிட வேண்டியது தான். ஸோ கிரேவியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் கிரேவி அண்டு சாப்பாடு தான். சாப்பிட வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.